ஒன்றிய தலைவர் பேர் உள்ளவர் அப்படியே சனங்களை பார்க்காரு. பார்த்துட்டு அப்பா இரும்பை உருக்கி இரும்பை பழுக்க காய வச்சு சம்பட்டியை குண்டி அடித்து இரும்பு ஆசாரி நீங்கள் வாங்க, உங்களுக்கு வேலை வந்திருக்கு. அதனால் இப்போ காமைல் தூரம் நமக்கு இடம் விட்டுருக்காங்களே, அங்கே ஒரு உப்பு தண்ணி கிணறு ஒன்று ஊர்க்காரங்களை தோண்ட சொல்லுவோம். தோண்ட சொல்லிட்டு அதில் ஒரு இரும்பில் ஒரு வாளி அடிங்க, இரும்பு சங்கிலியை அப்படியே பழுக்க காய வச்சு அடித்து அதை ரெடி பண்ணிடுங்க. இரும்பில் உருளையை போட்டுருங்க. ஒரு நைஸு இரும்பில் அப்படி இழுக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி ஊர் மக்கள் குளிக்கிறதுக்கு ஒன்றிய தலைவர் சொல்லுதார். இரும்பு செய்கிற ஆசாரிட்ட அப்பா, அப்புறம் அந்த கார்பரண்ட்டுக்கு வந்துட்டு மரத்தினால சில பொருள்கள் எடுக்கணும்னு சொன்னாப்லே, அவங்களுக்கு அது செஞ்சு கொடுத்துட்டேலா அப்படின்னு கேட்காங்க. அதுக்கு கார்பரண்ட் சொல்லுதாரு, ஐயா எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டாப்புல, இப்போ மரத்தை செதுக்கிறதுக்கு ரம்பம், அப்புறம் கோடாலி, ஆப்பு அடிக்கிறது ஆப்பு, சம்பட்டி, மரத்தை அடித்து சம்பட்டி, இதெல்லாம் இப்போதைக்கு நம்ம இரும்பு ஆசாரி செஞ்சு கொடுத்துருக்காருங்க. சரி, ஓகே, அதை ஏற்பாடு பண்ணுங்க. இந்த காமைல் தூரம் கேப்பு விட்டு ஒரு 40 மைலில் ஊருக்காரங்க மக்களை குளத்து பக்கத்துலேயும் ஆறு பக்கத்துலேயும் தண்ணி இருக்க பகுதியில் அவங்கள நான் விட்டுட்டு வந்துட்டேன். அதே ஏரியாவில் நல்ல தண்ணி கிணறு ஒன்று தோண்டுங்க. அப்படியே ரவுண்டாக ஒரு நைஸு இரும்பில் கிணறுக்குள்ளே ரவுண்டை சுற்றி இரும்பு ஆசாரி பழுக்க காய வச்சு சம்பட்டியை கொண்டு அடித்து அதை ரெடி பண்ணி ஊருக்காரங்களுக்கு கொடுங்க. அந்த காமைல் தூரத்துக்குள்ளேயே குளிக்கிறதுக்கும் ஒரு கிணறு, நல்ல தண்ணி எங்கே இருக்குன்ட்டு அதை கொஞ்சம் நம்ம பார்க்கணுங்க. நல்ல தண்ணி வருமா வராதா அதுக்கு ஒரு ஆராய்ச்சியை கண்டுபிடிப்போம். கிணறுகளை தோண்டி விடுவோம். உப்பு தண்ணி ஆயிடுச்சுன்னா ஊர்க்காரங்களுடைய குளிக்கிறதுக்கு, துவைக்கிறதுக்கு, பாத்ரூம் போகிறதுக்கு ஊர்க்காரங்களுக்கு சௌரியமாக இருக்கட்டும். அதில் நல்ல தண்ணி கிணறாக மாறிடுச்சுன்னா அதை குடிக்கிறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணிக்கலாம். அப்புறம் என்னென்னு கேட்டேன்னா, ஏற்கனவே ஒரு குளம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த குளத்தில் குளிக்கிறதுக்கு ஒரு குளம் இருக்குது. பறவைகள் எல்லாமே அங்கே இருக்கும். இன்னொரு குளம் குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி குளம் ஒன்று இருக்குது. அங்கே இரும்பில் வலை மாதிரி நைஸு வலையை செஞ்சு போட்டு அதை அடைச்சிருங்க. நம்ம ஊருக்காரங்க அதுலேயும் தண்ணி பிடிச்சி கொண்டு வரட்டும். என்ன காமைல் தூரம் தானே, அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க. சிற்பி நீங்கள் வாங்க, உங்களுக்கும் வேலை வந்திருக்கு. அந்த குளிக்கிறத தொட்டி, அந்த அலசி போடுறத தொட்டி, அதுகளுக்கு கல்லுனாலேயே
இந்த சனங்க குளிக்கிறதுக்கு துவைக்கிறதுக்கு கல்னாலே சிப்பியை அடித்து செதுக்கி கொடுத்துருங்க அப்படின்னு சிப்பி அடிக்கிற சிற்பிக்காரங்கிட்ட ஒன்றிய தலைவர் பேர் உள்ளவர் சொல்லுதார். சரி ரைட்டு. ஏம்மா அந்த 10 பசங்க ஸ்கூலில் கிடாசிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அவங்க படிப்பில் அவங்களுக்கெல்லாம் கல்வித்தாய் கிடையாதுங்க. அவங்க என்னடானா படிக்கிறத விட்டு போட்டு வந்து இந்த வயசில் சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் நீங்கள் வேலைக்கு போங்க, உங்கள் அம்மா அப்பா கூட்டு வாங்கன்ட்டு சொன்னேன். அவங்க வாங்க நீங்கள் இப்போ எல்லாம் வந்துட்டாங்க. என்னம்மா பிள்ளைகளை வளர்த்து வச்சுருக்கீங்க? மணல் ஆற்றுல வந்து ஆனா ஆவணா வந்து சொல்லி கொடுக்கறது, கல்வி கற்றுக் கொடுக்க ஆசன் இருக்காரு. இவங்கள போய் படின்னு சொன்னால் அங்கே என்ன பொம்பளையை பார்த்து சிரிக்கிறது நம்மெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட கல்வித்தாய் இல்லை மாதிரி தெரியுது. ஏன்னா கல்வித்தாய் இருந்தாங்கன்னா அவங்கள படிக்க வைப்பாங்க. கல்வித்தாய் இல்லாதனால தான் அவங்க இந்த மாதிரி சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க மாதிரி தெரியுது. அதனால் அவங்கள வேலைக்கு அனுப்பிச்சி விடுங்க. ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தோடனே அவங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சுருங்கம்மா அப்படின்னு ஒன்றிய பேர் தலைவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் என்னாச்சு, அந்த பொம்பளை பிள்ளை ஒரு 10 பிள்ளைய வந்து சைட் அடிச்சு அந்த பொம்பளையில அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு, ஏங்க இது பொம்பளை சம்மந்தப்பட்ட விஷயம், ஒழுக்கத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயம், நீங்கள் படிக்க வைங்க, இல்லை கைத்தொழிலை கற்றுக் கொடுங்க, இல்லாட்டா அவங்க ஏதாவது ஒரு ஆராய்ச்சியை கண்டுபிடிக்கட்டுங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ரெடி பண்ணி கொடுங்க. அதை விட்டுட்டு பொம்பளை பிள்ளைய வந்து ஒழுக்கமாக நீங்கள் வளர்த்து ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுத்து கல்யாணத்தை பண்ணி கொடுக்கணும். அது நிலமை வேறு மாதிரி மோசமாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. பிற வந்து கல்யாணம் பண்ண மாட்டாங்க, அப்புறம் ஊரும் கெட்டு போவோம், அவங்களும் கெட்டு போவாங்க. அதனால் படிப்பு வந்துச்சுன்னா அவங்கள படிக்க வைங்க. படிப்பு வல்லாட்ட வேறு கைத்தொழில் கற்றுக்கிறது, இந்த கடை போட்டு வியாபாரம் பண்ணுறது, இந்த ஆராய்ச்சி மூலியமாக ஏதாவது கண்டுபிடிக்கிறது, ஏதாவது வேலை இருந்தால் அவங்கள சேர்த்து விடுங்கம்மா. பெற்றவங்க உங்களுக்கு தான் தெரியும். அதை நம்ம ஊருக்கும் நம்ம ஊருக்காரங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு ஒன்றிய தலைவர், பேர் உள்ள தலைவர் ஊருக்காரங்கிட்ட பேசுகிறார். சரிங்கய்யா அப்படின்னு. சரி ரைட்டு. அப்பா இரும்பு ஆசாரி, என்னமோ இரும்பில் வந்து நான் சோத்து சட்டி செஞ்சு கொடுக்குறேன், குழம்பு சட்டி செஞ்சு கொடுக்குறேன், இரும்புனால இரும்பு கரண்டி, இரும்பு சல்லாடை, இப்படி இரும்பில் சில பொருள்கள் செய்யன்னு சொன்னியே, அது என்ன ஆச்சு? ஐயா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ரெடி பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்ம கார்பரண்ட்டுக்கு செதுக்கிறதுக்கு மரத்தில் இருந்து பொருள் செதுக்கி எடுக்கிறதுக்கு அவருக்கு கருவியை வந்து நான் செஞ்சு கொடுத்துட்டேன். அடுத்தாப்பில் வந்து நீங்கள் ஊருக்கு கிணறு தோன்றதுக்கு அந்த ரவுண்டு சுற்றி ஒரு நைஸ் இரும்பில் அடித்து கொடுக்க சொன்னீங்க. அதையும் நான் அடித்து கொடுத்து நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு அந்த வேலையை நான் செஞ்சுருந்தேன். ஊருக்காரங்க மொத்தத்தில் கிணறுகளை 3 கிணறாக இருந்தால் கூட சரி, இல்லை 4 கிணறாக இருந்தாலும் சரி, ஒரு மனுஷனுக்கு நம்ம ஊருக்காருக்கு தண்ணி தேவை. காமேல் தூரம் நல்ல தண்ணியை குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. உப்பு தண்ணிகளை வந்து துவைக்கிறதுக்கு, மூஞ்சி முறை கழுவுறதுக்கு, குளிக்கிறதுக்கு, அதுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. நல்ல தண்ணியை வந்து சமைக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒன்றிய பேர் தலைவர், ஊர் உள்ளவர், ஊருக்காரு தாங்க. அவரும் நம்மளை மாதிரி ஒரு மனுஷன்தான். மக்கள் மத்தியில் ஒன்றிய தலைவர் பேர் உள்ளவர் பேசுகிறார். சரியா அப்படின்னு. இது வந்து இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ 26வது வீடியோ. இப்போ போய்கிட்டு இருக்க வீடியோ 27வது வீடியோ. இது ஒரு 90 வருஷம், 80 வருஷம், 100 வருஷம் அடுத்த தலைமுறை, அடுத்த ஜென்ரேஷன், அந்த கருத்தை தான் உங்கள் மத்தியில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால் இன்னும் கண்டுபிடிக்கிறது நிறையா இருக்குது. இப்போ தெற்க, வடக்க, மேற்க, கிழக்கன்ட்டு நம்ம பிரித்து வச்சுருக்கோம். இப்போ வடக்க மட்டும் 40 குடிசை, தென்னம்பரை கீத்து குடிசையை போட்டிருக்கீங்க. மண் செவரை வந்து கட்டி வீடு வெயிலுக்கு வச்சுக்கோங்க. இன்னும் கட்டுறதுக்கு ஒரு ஆராய்ச்சியை கண்டுபிடிங்க. ஊருக்காரங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதை எப்படி நம்ம வந்து இந்த மாதிரி கட்டணும், ஒரு ஸ்ட்ராங்காக கட்டணும், அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி விடுங்க. ஆராய்ச்சி மூலியமாக
உங்கள் மூளையை கொண்டு, உங்கள் அறிவை கொண்டு, உங்கள் திறமையை கொண்டு மக்கள் எல்லாரும் அதை கண்டுபிடிங்க அப்படின்னு ஒன்றிய தலைவர் பேசுகிறாரு. அவர் ஊர்க்காரங்களும் கிடையாது, யாருமே கிடையாங்க. அவர் நம்மளை மாதிரி ஒன்றிய மனுஷன். அவருடைய பேர் வந்து ஒன்றிய தலைவர். எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு சோசியல் சர்வீஸ் மாதிரி அது எல்லா மதத்தோடைய கட்டளை. அந்த கட்டளை வந்து அதை மெயின்டைன் பண்ணி இதை மெயின்டைன் பண்ணிட்டு கனவுல சொல்லுது. அதே மாதிரி பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர் போய் வந்து சப்போர்ட்டு ஹெல்ப் பண்ணுறாரு. எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் ஊருக்காரங்க வந்து சில பேர் பஞ்சத்துக்கு கீழே இருக்கிறாங்க, வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு விளையிற விவசாயத்தில் ஒரு காவாசி தானியம் வந்து வாங்கிக்கிடுதாரு. நான் ஊரை மொத்தம் 40 மைல் இருக்க ஊரை நான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிடுதாரு. இதோடு நம்ம முடித்து கொள்கிறோம். 26வது வீடியோ போனது சென்ம தலைமுறை. இந்த சென்ம தலைமுறை 27வது வீடியோ இப்போதைக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த குறிப்பை உங்கள் மத்தியில் கொடுத்துட்டேன், அப்படியே தட்டி பார்த்துக்குங்க. இதோடு நான் முடித்துக் கொள்கிறேன். என் பேர் எம் பாலசுப்ரமணியன். எல்லா மத தெய்வமும் செயல்படுகிறது. அடுத்த ஜென்ரேஷன் தலைமுறையில் உங்களை நான் பார்க்குறேன். எல்லாம் போயிட்டு வாங்கப்பா, கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். இன்னும் ஊர்கள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆவ இன்னும் சில மாற்றங்கள் வரும். அப்பப்போ நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது ஒவ்வொரு ஜென்ரேஷன் ஒவ்வொரு தலைமுறையில நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதோடு நான் முடித்து கொள்ளுகிறேன். சரிங்க, போயிட்டு வாங்கய்யா, போயிட்டு வாங்கம்மா, போயிட்டு வாங்க.